ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய அந்த வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு கிடைக்கிறது இருக்குது, அவன் தோல்வி அடைந்து விட்டால் கபருடைய வாழ்க்கையில் நடக்கிறது வேற. அப்ப எனவே மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த நாள்ல இருந்தும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்டாங்க. இது சஹீஹ் புகாரில வருது, முஸ்லிம்ல வருது. முஸ்லிம்ல அத்தஹியாத்துல கடைசில இருந்து சின்ன மாற்றத்தோட வருது. இது புகாரில வருது, நான் சொன்ன செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபருடைய வேதனை, கபருடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில மனிதன் பாதுகாக்கப்படணும். அவன் அடக்கம் செய்யப்பட்டால் சொர்க்கவாதியாக அவன் இருக்கணும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும். எனவே நாங்க ஒவ்வொருவரும் இந்த துஆவை பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் இதை அடிக்கடி ஓதி வரணும். தொழுகையில அத்தஹியாத்துல கடைசியில ஓதி வரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். லேசான துஆ. யா அல்லாஹ், அஸாபுல் கப்ர்